பசுமையால் சூழப்பட்ட அமைதியான குளத்தில் தவளைகளின் ஒரு துடிப்பான கூட்டம் கூச்சலிட்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன. அவர்களின் வாழ்க்கை அமைதியாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் தங்களை ஆள ஒரு ராஜா தேவை என்று அவர்கள் முடிவு செய்து, எங்களுக்கு ஒரு சிறந்த தலைவர் தேவை என்று தங்கள் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி கோஷமிட்டனர். அவர்களின் வேண்டுகோளை கேட்டு கடவுள் ஒரு பெரிய மரக்கட்டையை கீழே அனுப்பினார். அது விழுந்த வேகத்தில் தண்ணீர் தெறித்து பயந்து போன தவளைகள் தங்கள் வலிமை மிக்க புதிய ஆட்சியாளருக்கு பயந்து நடுங்கி குளத்தில் ஆழமாக மூழ்கின. ஆனால் நேரம் செல்லச் செல்ல மரம் எதுவும் செய்யவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அது உயிரற்றதாகவும் அமைதியாகவும் அங்கே மிதந்ததை பார்த்து தவளைகள் தைரியமாகி மரக்கட்டையின் மீது ஏறி நடனமாடி கவலை இல்லாமல் விளையாடின. இது ராஜா இல்லை, இது பயனற்றது, அவர்கள் முணுமுணுத்தனர். அதிருப்தி அடைந்த அவர்கள் மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனை செய்தனர். அன்புள்ள கடவுள்களே, இந்த முறை எங்களுக்கு ஒரு உண்மையான சக்தி வாய்ந்த ராஜாவை அனுப்புங்கள் என்று. அவர்களின் முடிவற்ற கோரிக்கைகளால் எரிச்சலடைந்த கடவுள் அவர்களுக்கு ஒரு கம்பீரமான வெள்ளை நாரையை அனுப்பினார். தவளைகள் உற்சாகத்தில் ஆரவாரம் செய்தன. அவர்களின் புதிய ராஜா வலிமையாகவும் பிரம்மாண்டமாகவும் தோன்றினார். ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி குறுகிய காலமே நீடித்தது. நாரை அதன் வலிமையான இறக்கைகளை விரித்து அதன் கூர்மையான அலகை தாழ்த்தி திடீரென்று ஒரு தவளையை பிடித்தது. மற்றவர்கள் அலறி ஓடி ஓட முயன்றனர். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. வலிமைமிக்க ராஜா என்று அழைக்கப்படுபவர் ஆட்சி செய்ய அங்கு இல்லை. அவர் விருந்துக்கு வந்தார். நாளுக்கு நாள் நாரை வேட்டையாடியது. தவளைகள் ஒவ்வொன்றாக மறைந்தன. விரைவில் ஒரு காலத்தில் பரபரப்பாக இருந்த குளம் அமைதியாகிவிட்டது. எந்த தவளைகளும் கூச்சலிட எஞ்சி இருக்கவில்லை. நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். முடிவில்லா கோரிக்கைகள் பேரழிவிற்கு வழிவகுக்கும்.